வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அக்டோபர் 13 மற்றும் 14 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலையுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இஸ்ரேல் காசா அமைதி மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் எகிப்து. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வழியாக இஸ்ரேல் காசா போர் முடிவு கொண்டுட்டு அதன் மூலமாக அதற்கான அமைதி மாநாடு இப்போ எகிப்தில் நடைபெற்றது. எகிப்துடைய ஷரம் அல் ஷேக் அப்படிங்கிற நகரில் தான் இது நடைபெற்றது. யாரெல்லாம் தலைமை தாங்கினாங்க அப்படின்னா, அமெரிக்காவுடைய அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மற்றும் எகிப்துடைய அதிபரான அப்தல் ஃபத்தா அல் சிசி அப்படிங்கிறவர். அப்போ ஒரு வழியாக இஸ்ரேல் காசா போர் நிறைவு கொண்டிருக்கு. 2023 ஆண்டு அக்டோபர் 7 இது தொடங்குச்சு இந்த போர். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் முன்மொழிந்த 20 அம்ச அமைதி ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தான் கடைசியில் இந்த இஸ்ரேல் காசா போர் முடிவுக்கு வந்திருக்கு. அடுத்தது, அரண் இல்லங்கள் யாருக்காக தொடங்கப்பட்டன? இதற்கான ஆன்சர் திருநங்கைகள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, திருநங்கைகளுக்காக அரண் இல்லம் அப்படிங்கிற ஒன்று தொடங்கியிருக்காங்க. 2 இடத்துல முதல் கட்டமாக இப்போ தொடங்கி வச்சுருக்காங்க. சென்னையில் ஷனாய் நகரில், அப்புறம் மதுரையில் அண்ணா நகரில். இதில் என்னென்னா, 18 வயதுக்கு மேற்பட்ட திருநங்கை, திருநம்பி, இடைப்பாலின நபர்கள் இங்கே தங்கலாம். ஆனால் இது தற்காலிக தங்குமிடம் தான். 1 வாரத்துலேருந்து அதிகபட்சமாக 3 ஆண்டுகள் வரைக்கும் பாதுகாப்பாக இவங்க தங்கலாம். ஆனால் இது தற்காலிகமாக தான் தங்குற ஒரு வசதி. ஒவ்வொரு இல்லத்துலேயும் 25 பேர் தங்குறதுக்கு அனுமதிக்கப்படுவாங்க. அடுத்தது, பிஎஸ்எஃப் அமைப்பின் விமான பிரிவில் முதல் பெண் விமான பொறியாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் பாவனா சௌதரி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், எல்லை பாதுகாப்பு படை, இதில் விமான பிரிவில் முதல் பெண் விமான பொறியாளராக ஒருத்தங்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் இந்த பாவனா சௌதரி அப்படிங்கிறவங்க. பிஎஸ்எஃப் அமைப்புடைய தலைமை இயக்குனர் தல்ஜித் சிங் சௌதரி அப்படிங்கிறவர். ஓகே, இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, பிஎஸ்எஃப் படைப்பிரிவு இருக்குல்ல, இது எந்த இடத்த பாதுகாக்கும், எந்த எல்லையை பாதுகாக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது, சிஎம் ஃப்ளைட் என்ற திட்டத்தை அறிமுகம் செய்த மாநிலம் இது? இதற்கான ஆன்சர் அஸ்ஸாம். அஸ்ஸாம் கவர்மெண்ட் இப்போது சூப்பரான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா, அஸ்ஸாமில் இருக்கிற இளைஞர்கள் சர்வதேச பணியில் இணைகிறதுக்கு நோக்கமாக கொண்டு சிஎம் ஃப்ளைட் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதற்காக அவங்களுக்கு திறன் பயிற்சி வழங்குவாங்க. எப்படி வெளிநாட்டில் வேலை இருக்கும் அப்படிங்கிறதுக்கான திறன் பயிற்சி வழங்குவாங்க. அதே மாதிரி வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பும் ஏற்படுத்தி தரப்படும். அஸ்ஸாமுடைய முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா அப்படிங்கிறவர். அடுத்தது, இந்தியாவின் முதல் செமி கண்டக்டர் புத்தாக்க அருங்காட்சியகம் எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஹைதராபாத். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவில் முதல் முறையாக செமிகண்டக்டருக்காக ஒரு புத்தாக்க அருங்காட்சியகமே அமைத்திருக்காங்க, ஒரு மியூசியமே அமைத்திருக்காங்க. இதை நிறுவனம் டிசிப் அப்படிங்கிறது. இதோடைய விரிவாக்கம் டெக்னாலஜி சிப் இன்னோவேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது தான். இந்த அருங்காட்சியகத்தில் என்னென்ன நடக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் செயல் விளக்க நாட்கள் நடைபெறும். அதில் நிறைய விஷயங்கள் விளக்குவாங்க. அதே மாதிரி உலகளாவிய கண்காட்சிகள் இதெல்லாமே நடத்துவாங்க. இங்கே இருக்கிற முக்கியமான காட்சி கூடங்கள் பார்த்திங்கன்னா, செயற்கை நுண்ணறிவுடன் இயங்குகிற மனித உருவ ரோபோக்கள் அடங்கிய காட்சி கூடங்கள் இருக்குது. அதே மாதிரி ரோபோ செல்ல பிராணிகளுக்கான காட்சி கூடங்கள் கூட இருக்குது. நீங்கள் ஹைதராபாத் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது அருங்காட்சியகத்தை ஒரு முறை போய் பாருங்கள். அடுத்தது, ஜோஷ்னா சின்னப்பா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இதற்கான ஆன்சர் ஸ்குவாஷ். இப்போ ஸ்குவாஷ் விளையாட்டு அப்படிங்கிறது சுவரில் பந்து அடித்து விட்டுட்டு அது திருப்பி வரும்ல, அது திருப்பி அடித்து அந்த மாதிரிப்பட்ட ஒரு கேம் தான் இந்த ஸ்குவாஷ் அப்படிங்கிறது. இப்போ ஜப்பான் ஓப்பன் ஸ்குவாஷ் போட்டி நடைபெற்றது. இது ஒரு பிஎஸ்ஏ ஓப்பன் ஸ்குவாஷ் போட்டி. பிஎஸ்ஏ அப்படின்னா ப்ரொஃபஷனல் ஸ்குவாஷ் அசோசியேஷனுடைய போட்டி இது. இந்த போட்டியில் இந்தியாவுடைய ஜோஷ்னா சின்னப்பா சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. இந்த போட்டி ஜப்பானுடைய யோகமா அப்படிங்கிற நகரில் நடைபெற்றது. அடுத்தது, ஆஸ்ட்ராஹிண்ட் அப்படிங்கிற ஒரு பயிற்சி. இந்த பேரை வைத்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எந்தெந்த நாடுகள் இதை நடத்துகிறாங்க அப்படின்னா, ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியா. இது ஒரு இராணுவ பயிற்சி, இது ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ். இது நடைபெற்ற இடம் ஆஸ்திரேலியாவுடைய பெர்த் அப்படிங்கிற பகுதி. அடுத்தது, முக்கிய தினங்கள் பார்க்கலாம். உலக ஆர்த்ரைட்டிஸ் தினம், இது அக்டோபர் 12 இது பார்த்திங்கன்னா மூட்டு வலி, மூட்டு வீக்கம் இதெல்லாம் தொடர்பான நோய், அதாவது ஜாயிண்ட் பெயின் கூட இதில் இருக்கும். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் உங்கள் கனவுகளை அடையுங்கள் அப்படிங்கிறது தான். அடுத்தது, உலக தரநிலைகள் தினம், இது அக்டோபர் 14 இந்த ஆண்டுக்கான கருப்பொருள்
சிறந்த உலகத்திற்கான பகிரப்பட்ட தொலைநோக்கு SDG 17 கவனம் இலக்குகளுக்கான கூட்டாண்மைகள் அப்படிங்கிறது தான். இதில் அவங்க வந்து SDG அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்கல்ல, அதை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இது வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நிலையான வளர்ச்சி இலக்குகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போல்லாம் எக்ஸாமில் அதிகமாக இதை பற்றிலாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் இது நம்ம இங்கிலீஷில் கொடுத்துருக்கோம், இது வந்து தமிழில் கொடுத்துருக்கோம். இது என்னென்ன அப்படிங்கிற மாதிரி இதை எப்படி கேட்குறாங்கன்னு பாருங்கள். SDG 1 என்ன, SDG 10 என்ன, SDG 17 என்ன பொறுத்துக அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. SDG 1 என்ன அப்படின்னா வறுமையின்மை, 2 வந்து பசியின்மை, 3வது நலமான வாழ்வு, 4வது தரமான கல்வி, 5வது பாலின சமத்துவம், 6வது தூய குடிநீரும் சுகாதாரமும், 7வது மலிவான தூய சக்தி, 8வது மானமிகு வேலை பொருளாதார வளர்ச்சி, 9வது தொழில் புதுமுனை உள்கட்டமைப்பு, அடுத்தது 10 ஏற்றத்தாழ்வு களைதல், 11 நிலை வளர் சமூகங்கள், 12 பொறுப்பான தயாரிப்பும் பயன்பாடும், 13 சுற்றுச்சூழல் செயல்பாடு, 14 நீர்வாழ் உயிரினங்கள், 15 நிலம் சார்ந்த வாழ்க்கை, 16வது அமைதியும் நீதியும், 17வது இலக்கு நோக்கி கூட்டாண்மை. அதாவது இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஐநா சபை என்ன நினைக்கிறாங்க, இது எல்லாத்தையும் மக்கள் ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த உலகம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, இனி ரிவிஷன் பார்க்கலாம். இஸ்ரேல் காசா அமைதி மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் எகிப்து. அடுத்தது அரண் இல்லங்கள் யாருக்காக தொடங்கப்பட்டன? இதற்கான ஆன்சர் திருநங்கைகள். அடுத்தது BSF அமைப்பின் விமான பிரிவில் முதல் பெண் விமான பொறியாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் பாவனா சௌத்ரி. அடுத்தது CM ஃப்ளைட் என்ற திட்டத்தை அறிமுகம் செய்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் அஸ்ஸாம். அடுத்தது இந்தியாவின் முதல் செமிகண்டக்டர் புத்தாக்க அருங்காட்சியகம் எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஹைதராபாத். அடுத்தது ஜோஷ்னா சின்னப்பா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இதற்கான ஆன்சர் ஸ்குவாஷ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க, உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.